பைபிள் ஸ்டடியில உட்கார்றது ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலா ஒன்று. அதுக்கு ஆண்டவருக்கென்று நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்களே, அதுவே ஒரு பெரிய காரியம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய காரியங்கள் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு வாஞ்சை அது நமக்கு இருந்தா போதும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதான் நான் வாழ்க்கையில பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக்கொள்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை. அந்த வாஞ்சையோட தாகத்தோட வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கத்தோட நம்ம வேதத்தை திறந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். புதிய கருத்துக்கள், புதிய வழி நடத்துதல்கள், புதிய ஆலோசனைகள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசாம வேதத்தை மூடக்கூடாது. அதை மட்டும் நம்ம கவனமா வச்சுக்கணும். ஆண்டவரே நீங்க பேசணும் என்கிட்ட, அப்புறம் தான் நான் வேதத்தை மூடுவேன்னு சொல்லி பர்சனலாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற ஆண்டவர். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி வேதத்தை நம்ம வாஞ்சையோட திறந்து வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா அன்றைய தினத்துக்குரிய ஒரு மன்னாவை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். அதனால்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஆராய்ச்சியிலையும் இந்த ஜபத்தை செய்து கொண்டே நாம் உள்ளே நாம் நுழைவோம். நம்ம எப்போதும் ஜபம் பண்ற ஜபம் தான், நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடணும் சுவாமி, என்னுடைய கண்களை திறக்கும் சுவாமி. நீங்க திறக்கலன்னா நான் பார்க்க முடியாது. ஆகவே ஆண்டவரே தாங்கப்பா, திறந்து எங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை நீங்க தாங்கப்பா என்ற ஒரு வாஞ்சையோட நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 5வது நாள். இன்னையோட எப்படியோ முடிந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 நாளும் இந்த இதை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் பலத்தை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இதுல சிலர் 5 நாளும் ஒழுங்காக வந்து அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவங்களை நிச்சயமா நான் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான காரியம் நீங்க செய்யறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாய் காலத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் நம்ம அதே ஆராய்ச்சி தான், ராஜாக்கள் நாளாகம புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நான் SKC என்று சொல்றது உண்டு. அதான் நானே நான் கேட்டேன், சாமுவேல் கிங்ஸ் கிரானிக்கிள்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா சாமுவேல் ராஜாக்கள் நாளாகம புத்தகங்கள். இது வரைக்கும் நம்ம படிச்சதை கொஞ்சம் நான் எப்பவுமே ரீவாம்ப் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போறது உண்டு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப நம்ம சொல்றோம். சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகங்களையும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2லயும் வர்றது SST இல்லையா? முதல்ல சாமுவேல், சவுல், தாவீது, இவங்களை பற்றிய சரித்திரம் அங்கே வருகிறது. ஓவராலா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜாக்கள் புத்தகம். இங்க இந்த இதுல போட்டிருக்க ராஜாக்கள் புத்தகத்துல ஸ்பீடு என்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். எடுத்த உடனே சாலமோன் தான் வர்றார். முதல் வசனத்திலேயே தாவீது ராஜா முதுமை அடைந்து விடுகிறார். ஆகவே ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல சாலமோன்ல தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன், இது நேற்று நம்ம பார்த்தோம். பார்ட்டிஷன், சாலமோனை பற்றியும் பார்ட்டிஷனை பற்றியும் நேற்று பார்த்தோம். எலியா, எலிசா, கடைசியாக டிஃபீட்டட் கிங்ஸ், டிவைடட் கிங்ஸ். இதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ அதே மாதிரி 4ஆம் புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்றது, ஏன்னா இது தெரிந்து கொண்டால் வாசிக்கும் பொழுது நீங்கெல்லாம் வாசிக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். இந்த ஸ்டடியில உட்கார்றது மட்டுமில்ல, நீங்க ஒவ்வொருவரும் இந்த 3 சாமுவேல், கிங்ஸ், கிரானிக்கிள்ஸ் 3ஐயும் வாசித்து முடித்து விட வேண்டும். அது நல்லது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா தெரியும். ஆனா உட்கார்ந்து ஒரு நோட் புக்கு பேனா வைத்து கொண்டு குறித்து கொண்டு வாசித்தீர்கள் என்றால் நல்லா தெளிவாக அது போகும். உங்களுக்கு இப்போ அது இந்த மாதிரி பேசிக் இது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா ஜஸ்ட் டு மேக் இட் ஈஸி. ஈஸி ஆக்குறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இந்த 4ஆம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 1 நாளாகவும் 2 நாளாகவும் இது 2ஐயும் சேர்த்து வச்சு பார்த்தா முதல் 9 வசனம் 1 நாளாகமத்தின் முதல் 9 வசனம் வம்ச வரலாறுல ஆரம்பிக்குது. அதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசங்களை நான் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது தாவீதை முக்கியத்துவப்படுத்துகிறது தான் 4ஆம் புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதை எழுதியவருடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. அப்ப தாவீதுக்கு நிறைய வால்யூம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் அவரை பற்றியே தான் வருகிறது. அதுக்கு அடுத்த 2 நாளாகமத்துல சாலமோன் சரித்திரம் முதல் 9 வசனங்கள். அதுக்கப்புறம் யூதா அரசர்கள் 20 பேர். யூதா அரசர்கள் மட்டும்தான் சரித்திரத்துல 4ஆம் புத்தகத்துல வருகிறார்கள். ராஜாக்கள் புத்தகத்துல 2 வரும்.
யூதா ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெண்டாக பிரிந்தது. வடக்கு பகுதி இஸ்ரவேல், தெற்கு பகுதி யூதா என்று பிரிந்திருக்கிறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சரி, நம்ம இந்த மெமரி டிப்ஸ்ன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறதுனால அது நிச்சயமா தெரியும். நேத்து கூட ஒண்ணு சொன்னேன், இந்த சாப்டர் 11 அதை நீங்க பாருங்க. ஒவ்வொன்றுலயும் நிச்சயமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொன்றுலயும் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? சாப்டர் 11 இந்த 6 புத்தகங்கள்ல 1 சாமுவேல்ல இருந்து 2 நாளாகம் வரைக்கும் சாலமோன் வீழ்ச்சி. சாலமோன் வீழ்ச்சி. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். சாலமோன் 2 சாமுவேல் 11ல தாவீதினுடைய வீழ்ச்சியை பார்த்து, 1 சாமுவேல் 11ல சவுலுடைய ராஜ்யம் உருவாகிறது. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 11 கடைசி வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்பதான் சவுலுடைய ராஜ்யம் உருவாகிறது. எப்படி ஒவ்வொரு 11 அந்த 11ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு வித்தியாசம். சரி, அதே மாதிரி இதுக்கு பேர் என்னன்னா எஸ்என்எஸ்ன்னு சொல்றது. நானு எஸ்என்எஸ்னா என்னன்னா சேம் நம்பர் சர்ச், ஒரே நம்பரை சர்ச் பண்ணுது. எஸ்எம்எஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்என்எஸ்ன்றது சேம் நம்பர் சர்ச் அப்படின்னு, ஒரே நம்பர்ல இருக்கக்கூடியதை அப்படி சேர்த்து வச்சோம்னா அதுல ஒரு சில ஆராய்ச்சிகளை நம்ம செய்ய முடிகிறது. எல்லாம் ஆச்சரியம் பாருங்க, பைபிள்ல ரொம்ப டிஃப்ரெண்ட். பைபிள் மூலமாக நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். நான் ஒண்ணு ரீசெண்டா ஒண்ணு கேள்விக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா லூக் 10 அப்படின்றது என்னன்னா குட் சமாரிட்டன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் குட் சமாரிட்டன் அப்படி. அந்த 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஒண்ணு வருது. அது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. காஸ்பல்ல எல்லாம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா யோவான் 10ல குட் ஷெப்பர்ட் வருது. மார்க் 10ல நல்ல போதகரே, குட் டீச்சர் வருகிறது. இப்படி ஒவ்வொரு 10ஆம் அதிகாரத்திலயும் ஒண்ணு வருது. இப்படி ஒரு டீச் பண்றது, இப்படி ஒரு ரிசர்ச் பண்றது, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்றது ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு. நீங்க இதெல்லாம் பழகி பார்க்கலாம். நம்ம இந்த ஆராய்ச்சியில இந்த 11 நான் சொன்னேன். அது மாதிரி எம்ஜிஆர்ன்றதையும் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன், நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் நான் வேற கிளாஸ்ல கற்றுக்கொண்டதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனாசே, கேட், ரூபன் இவங்க எல்லாம் யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில இருக்காங்க. ஹாஃப் ஆஃப் மனாசே, கேட் அண்ட் ரூபன். இது உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. நம்ம நேற்று பார்த்த சில விஷயங்களை இந்த ஸ்லைட்ல போட்டிருக்க. சாலமோனுடைய வீழ்ச்சி வருகிறது, அதுக்கு அடுத்தது பார்ட்டிஷன், அதனுடைய காரணம், விளைவுகள், இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். என்ன ஆகுது இந்த பிரிந்ததுனாலே, வடக்கு தெற்கு என்று இஸ்ரவேல் அண்ட் யூதா என்று பிரிந்ததுனால என்ன ப்ராப்ளம் வந்தது, என்னன்னா பிரச்சனைகள் வந்தது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே மாதிரி எலியாவினுடைய அதிர்ச்சி பிரவேசத்தை, எலியாவை பற்றியும் கொஞ்சம் நேற்று பார்த்தோம். அப்புறம் கடவுள் அவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தார், அவனை பலப்படுத்தினார், இதையும் நம்ம பார்த்தோம். எலியா, எலிசா இவர்கள் 2 பேருமே ப்ரீ கிளாசிக்கல் என்று சொல்றோம். நான் ரைட்டிங் ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பைபிள்ல, வேதத்துல நிறைய பேரு நான் ரைட்டிங் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வருவாங்க. அவங்க புத்தகம் இல்லை, ஆனா புத்தகம் இருக்கிறவங்க இந்த ரைட் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. கீழே 13 பேரு கிளாசிக்கல்ல இருக்காங்க. போஸ்ட் கிளாசிக்கல்ல மீதி 3 பேர் வருவாங்க. மொத்தம் 16 புக்ஸ், ப்ராஃபட்டிக் புக் எழுதின ப்ராஃபிட்ஸ், புக் எழுதின ப்ராஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா 16 பேர். எரேமியா மட்டும் 2 புக் எழுதுறாரு. எரேமியா, புலம்பல் 2 இருக்கு. அதனால 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள், 16 தீர்க்க தரிசிகள் 17 புத்தகங்களை எழுதுகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள், நம்ம 5 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், 12 சின்ன தீர்க்கதரிசிகள் என்று பிரித்துக் கொள்வோம். அது கூட அவ்வளவு சரியா சொல்லல. சரியா இருக்குன்னு நிறைய பேர் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது அப்படின்றாங்க. எனிவே அந்த கருத்துக்களை நம்ம அப்படியே விட்டு வைப்போம். இந்த கீழே போட்டிருக்கிறத கொஞ்சம் பாருங்க. இது புதுசா இன்னைக்கு போட்டிருக்கிறேன். இந்த கீழே ரைட் சைட் கீழே என்ன போட்டிருக்கேன்னா, ராஜாக்கள் புத்தகத்துல என்ன இருக்குன்றத, எத்தனை ராஜாக்கள் அதுல வர்றாங்க அப்படின்றத போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏற்கனவே 1 ராஜாக்கள் 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்கிறது நமக்கு தெரியும். சாலமோன் தான் அந்த 11 அதிகாரம் வரைக்கும். சாலமோன் தான் முக்கியமான சரித்திரம், சாலமோனுடைய சரித்திரம் தான் வருது. 12ல இருந்து 22ல நீங்க இதை குறிச்சுக்கோங்க. என்னன்னா 9 + 4 மொத்தம் 13 ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புத்தகத்துல எத்தனை ராஜாக்கள் பார்க்கிறோம்னா 13 ராஜாக்கள். 9 ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள், 4 ராஜாக்கள் யூதா ராஜாக்கள்.
இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 9 ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள், 4 ராஜாக்கள் யூதா ராஜாக்கள். ஆனா 2 ராஜாக்கள்ல முதல் 17 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா 11 இஸ்ரவேல் ராஜாக்கள். அப்போ முதல்ல 9 + 11 20 ஆயிப்போச்சு. மீதி அவங்க ஏன்னா 17ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல அசீரியர்கள் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். சோ அவங்க அதோட அவங்க இஸ்ரவேல் முடிந்து விடுகிறது. அதனால இஸ்ரவேல் ராஜாக்கள் அந்த 9 + 11 20ல முடிஞ்சிருது. ஆனா இஸ்ரவேல் ராஜாக்கள் போன பிறகு யூதா ராஜாக்கள் மட்டும் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 7 பேர். அது கீழே வருது பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல இருந்து 2 ராஜாக்கள், 18ஆம் அதிகாரத்துல இருந்து 25 வரைக்கும் ஒன்லி ஜூடா, யூதா மட்டும் இருக்கு. அப்ப 7 ராஜாக்களை குறித்து நம்ம சரித்திரம் அந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கு. அப்போ இப்போ ஒவ்வொரு இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இந்த புத்தகத்துல எத்தனை ராஜாக்களை பற்றி நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் திரும்பி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். 1 ராஜாக்கள்ல 9 + 4, 2 ராஜாக்கள்ல முதல் 17 வசனத்துல 11 + 9 ரொம்ப நிறைய 20 பேர் அதுல வந்துடுறாங்க. அப்புறம் கடைசியில 7. சோ மொத்தத்துல ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம பார்க்கிறது 41 ராஜாக்கள். அதாவது சாலமோனை சேர்த்தால் 41, சாலமோனை விட்டுட்டா 40, 20 + 20. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். மீதி 2 சவுல் தாவீது சாமுவேல் புத்தகங்கள்ல வந்து விடுகிறார். சரி, இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அடுத்ததுக்கு போயிடலாம். இது நம்ம நேற்று பார்த்ததுதான். இதுவும் காகங்களை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்தார். இதுல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதுல என்னன்னா விதவையின் மகனை உயிரோடு எழுப்பப்படுகிறான் இல்லையா? அது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. உயிரோடு எழுப்புகிற அற்புதம் பைபிள்ல நிறைய இருக்கிறத பார்க்கணும். என்ன, நம்ம முடிஞ்சு விட்டது என்று நினைத்த அந்த குடும்பங்களில உயிர்த்து எழ வைத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் பாருங்க. இல்ல ஆண்டவர் பாருங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறத ரெஸ்டோரேஷன், காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் இல்ல, அவர் ரிவைவ் பண்ணுகிறவர், ரிவைவ் பண்ணி திரும்ப எழுப்புகிறவர் இல்ல. அது ஆச்சரியமா இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம நேற்று நம்ம இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஒவ்வொன்றும் பார்த்தாலே ஒரு மணி நேரம் பேசலாம். ஒவ்வொரு அற்புதத்தை வைத்தே 1 மணி நேரம் பேசலாம். ஆனா நம்ம ஷார்ட்டா முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு வரோம். இப்போ எலியாவுடைய அடுத்த இது 18ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதுல பெரிய அற்புதம் நடக்கிறது நமக்கு தெரியும். இந்த கர்மேல் பர்வதத்துல ஒரு பெரிய கர்த்தரி அந்த பெரிய காரியத்தை செய்யறார். எலியாவை கொண்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் அங்கேயே என்ன பண்றாங்க, ஸ்லாட்டர்டு, அவர்களை அங்கேயே கொன்று போடுறான் எலியா. அதனாலதான் பாருங்க இங்க போட்டிருங்க இந்த படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு பேர் இப்பவும் இருக்குது. இப்போ இருக்கிற ஆறு தான் கீசோன் ரிவர். இதுதான் நம்ம கீசோன் வருது பைபிள்ல. அந்த ஆற்றுக்கு இப்போ என்ன பேருனா நகர் எல் முக்கட்டா என்ற பெயர் இருக்கிறது. நகர் எல் முக்கட்டா என்ற பெயர். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரிவர் ஆஃப் ஸ்லாட்டர். ஸ்லாட்டர்னா வெட்டப்பட்ட இடம், மக்கள் வெட்டப்பட்ட இடம். அங்கதான் இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டுகிறான். அப்படியே ஒரு பெரிய ஒரு சம்திங் கிரேட் ஹேப்பன்ஸ் இல்ல. எல்லாரும் முன்னாலேயும் அற்புதம் நடக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் சத்தம் போடக்கூட ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது இல்ல. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் மீட் பண்றது ஒபதியா என்கிற ஒரு நபர் வருகிறார். அவர் யாருன்னா ஆகாபு இடத்துல வேலை செய்கிறார். ஆகாபை பத்தி நமக்கு தெரியும். ஆகாபு பாகால் தெய்வத்தை எல்லா இடத்துலயும் அதுக்குரிய மேடைகளை கட்டி அதை தான் வணங்கணும்னு சொல்லி எல்லாரையும் கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆகாபுடைய அந்த அலுவலகத்திலே பணியாற்றியவர் ஒபதியா. ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம கூட சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நான் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இங்க யாராவது இருப்பீங்க இல்ல. ஆனாலும் சாட்சியை காத்து கொண்டு இந்த ஒபதியாவை நம்ம இந்த நேரத்துல நினைச்சு பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சாட்சியை காத்து கொள்ளுகிறோம் பாருங்க. 100 ப்ராஃபட்ஸை அவன் ப்ரொடெக்ட் பண்ணத அங்கே 4ஆம் வசனத்துல 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா he was able to maintain his faith. அவனுடைய விசுவாசத்தை அவன் அப்படியே மெயின்டைன் பண்ண அவனால முடிஞ்சது. அவன் ஒரு ஆகாபிடத்துல வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு தெய்வ பக்தி உள்ளவனா, ஆண்டவருக்கு பக்தி உள்ளவனா, நம்பிக்கை உள்ளவனா அவன் வாழ்ந்திருக்கான். இது நமக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச். நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த உலகத்துல அதுவும் முக்கியமா இந்தியாவுக்குள்ள நம்ம வாழ்றவங்க நம்மை சுற்றி எல்லாம் புறமதத்து மக்கள். ஆனா இந்த புறமதத்து மக்கள் மத்தியில நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய விசுவாசத்துல சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது ஒரு சின்ன நமக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்லுகிறார். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த பாகால் தீர்க்கதரிசியில இவன் என்ன சொல்றான்னா, இங்க வந்து கட்டுங்கன்னு சொல்றான். பலிபீடத்தை நீங்க புதுசா இங்க கட்டுங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பலிபீடத்துக்கு அடியில அவங்க வச்சிருக்கிற பாகால் அந்த பலிபீடத்துல அடியில ஒரு சேனல் வச்சிருப்பாங்களாம். அது நான் ஒரு பைபிள் இதுல படிச்சேன். ஒரு சேனல் வச்சு அதன் மூலமா நெருப்பு வர வைப்பாங்களாம். உள்ள இருந்து நெருப்பு வரும். அது எப்படின்னா, அது உள்ள ஒரு சேனலுக்குள்ள அதை வச்சிருப்பாங்க. அதை அப்படியே திறந்து விடுவாங்க. மேல நெருப்பு வந்து அந்த பலியை அது எரித்து விடும். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், அங்க வேண்டாம், நீ இங்க வா, ஓப்பன்ல வந்து வையின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, தண்ணியை ஊத்து, டு பி வாட்டர்ட். எலிஜா வாண்டட் த ஆல்டர் இன் த ஓப்பன் பிளேஸ் டு பி வாட்டர்ட். அது மேல தண்ணியை ஊத்து, அப்புறம் எரியுதான்னு பார்க்கலாம். உங்க தெய்வம் அதை செய்யறாரான்னு பார்க்கலாம். அங்க அவன் கேலி பண்றதெல்லாம் பார்க்கணும். அதனால உங்க தெய்வம் தூங்கிட்டு இருப்பாரு, எழுப்பி விடுங்க அப்படின்றான். இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்கன்றான். அவங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையான ஆண்டவர். அதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. அப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் வைத்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு விசுவாசத்துல நம்ம வைராக்கியமா இருக்கணும் இல்ல? அந்த வைராக்கியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். எலியாவுடைய வைராக்கியம் எவ்வளவு தெளிவா இருக்கிறான். இதை செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சேலஞ்ச் எல்லாரும் முன்னாடி. ஒருவேளை அன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்களேன். அவன் அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம். நண்பர்களே, நம்ம கூட அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பல சேலஞ்சஸை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட எல்லார்ட்டையும் சொல்றாரு, நோ, டோன்ட் கிவ் அப், விட்டுறாத. God has a way. டெஃபினட்டா ஆண்டவர் நிச்சயமாக வழி வைத்திருக்கிறார். நீங்க எந்த மாதிரியான இதுல இருந்தாலும் ஆண்டவர் வழி வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, அந்த நாள்ல அக்கினியை கீழே கொண்டு வர, அக்கினி வந்து பட்சி எரிகிறது. தண்ணியை ஊத்துறான், மேலெல்லாம் தண்ணி ஊத்துறான், சைடெல்லாம் தண்ணி ஊத்துறான். அவங்க முன்னாலே எல்லாம் செய்யறான். பட்சி எரிகிறது. நான் எல்லாத்தையும் ஃபுல்லா விழாவாரியா எல்லாத்தையும் அந்த இன்சிடென்ட் சொன்னா இது ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அக்கினியும் வருது, கொஞ்ச நேரத்துல மழையும் வருகிறது. ஹல்லேலூயா. எலியா மழையை நிக்க சொன்னா இப்ப மழை வர வைக்கிறான், மழையும் வருகிறது. அப்போ அற்புதம் பாருங்க. இந்த ரெண்டுமே, இந்த மழை என்பது அந்த பாகால் தெய்வத்தினுடைய அதிகாரம். ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொன்று. இப்ப நம்ம நம்முடைய சகோதரர்கள் கூட, இந்து சகோதரர்கள் கூட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இது பணத்துக்கு, ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்க. இது புத்திக்காகனது அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லி, அதே மாதிரி அந்த அவங்களும் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தெய்வம் வந்து மழைக்கான தெய்வம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த மழையையே அங்க நிறுத்துகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் முன்னாலேயே மழையை நிறுத்துகிறார். மழையை திரும்ப டவுன் போர் கொண்டு வரவும் அவராலே செய்ய முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்மேல் பர்வதத்தினுடைய ஒரு பகுதி இங்க படம் போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் பாருங்களேன். இந்த லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா, அது இந்த இடத்துலதான் அந்த ஃபயர் வந்த இடம். இன்னைக்கும் பார்த்தா அந்த பர்ன்டு ஸ்டோன்ஸ் இருக்குதான், எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நான் சும்மா சொல்லல. இது ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் அங்க போய் பார்த்து என்னிடத்துல சொன்னதை நான் சொல்றேன். அங்கு அந்த பர்ன்ட் ஸ்டோன் அப்படியே இருக்குதான். எடுத்து அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் அது அந்த நெருப்பு பட்டது கிளியரா தெரிகிறது. அது நெருப்பு படாம அந்த மாதிரி ஆயிருக்காது என்று சொல்லக்கூடிய மாதிரி அந்த அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறது என்று சொல்லுவீங்க. பக்கத்துல போட்டிருக்கோம் பாருங்க, படம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேரு மொராக்கா ஹைக் என்று, மவுண்ட் கர்மேல். மீனிங் பர்ன்ட். அந்த மீனிங் பாருங்க, அதனுடைய மீனிங் வந்து பர்ன்ட். the burned stones are excavated even now, still excavated here. அப்போ எவ்வளவு பெரிய அக்கினி வந்திருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்களேன். அக்கினி சும்மா சாதாரண அக்கினி இல்லை. அது எல்லாத்தையும் அங்க இருக்கிற கல்லெல்லாம் கூட எரிச்சு போடக்கூடிய அளவுக்கு அக்கினி வந்து இறங்கி இருக்குது. கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற இடத்துல நீங்க கையை தூக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மால முடியாது ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கர்த்தரை நம்ம பிடித்துக் கொள்வோம். கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நம்ம கர்த்தரை பிடித்துக் கொள்வதை மட்டும் விட்டுறக்கூடாது இல்லையா? எலிஜாஸ் அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தரே தெய்வம்னு எல்லாரையும் சத்தம் போட வச்சாரு. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாரு. என்னென்னமோ விக்டரி. ஆனா இங்க அடுத்த அதிகாரத்திலேயே ஒரு சோர்வு இல்ல, என்னன்னா ஒரு பயம். அடுத்த அதிகாரம் முதல் வசனங்கள்லயே அந்த ஏசபேல் தான் அன்னைக்கு இல்ல பயமுறுத்தி விட, உன்னை நான் கொண்டு போட போறேன் சொன்ன ஒன்னும். see, God's child இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. God's child victory is followed by battle. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விக்டரிக்கு பிறகு பேட்டில் வரும். மற்றவங்க எல்லாரும் நார்மலா என்ன அப்படின்னா பேட்டில், அதுக்கப்புறம் விக்டரி. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கவனிக்கிறீங்களா, விக்டரிக்கு அப்புறம் பேட்டில் உண்டு. நம்ம வெற்றி பெற்றோம், நல்லா செஞ்சிட்டோம், ஊழியம் நல்லா ஆயிடுச்சு அப்படியே இல்லை. அதுக்கப்புறம் தான் சோதனைகள் வரும்.
இல்ல. நிறைய நல்ல ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் ப்ராப்ளம் வரும் இல்ல. சிக்காயிருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்படி எங்க நம்ம ஊழியங்கள் அதிகமாக நடக்கிறதோ அந்த வெற்றிகள் வரும் பொழுது அங்க பின்னால சாத்தானுக்கு அது பிடிக்காது பாருங்க. சாட்டன் அட்டாக்ஸ் அட் சச் டைம்ஸ். இங்க போட்டிருக்கேன் கருப்புல, சேட்டன் அட்டாக்ஸ் அட் சச் டைம்ஸ். சாத்தான் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் எப்போ நம்மளை தட்டணுமோ அப்போ தட்ட பாக்குறான். இதே நேரம் இந்த எலியாவுக்கு ஒரு தட்டுதல் வருகிறது, ஒரு ஒரு பயம் வருகிறது. போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை அது வரவே கூடாதுல்ல, அது வருகிறது இல்ல. யாராவது அது மாதிரி யாராவது சொல்றீங்கன்னா திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்றேன், தயவு செய்து அதை சொல்லாதீங்க, போதும்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் செய்வார் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற கடவுள் இல்ல. அவருக்கு எப்போ முடிக்கணுமோ அப்போ அவருக்கு தெரியும். He knows everything, he is doing it இல்ல. அதனாலதான் ஆண்டவர் விடல பாருங்க. இந்த எலியா தீர்க்கதரிசிய சோதனையில அப்படியே அமிழ்ந்து போக விடல. ஆண்டவர் விட மாட்டார். அந்த நேரத்திலயும் அவனுக்கு அவனுக்கு வேண்டிய நரிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார். அவனுக்கு வேண்டியதை அங்க கொடுக்கிறார் பாருங்க. 40 நாள் நடக்கிறதுக்கு அவனுக்கு வேண்டிய நரிஷ்மெண்ட்டை அந்த இடத்துல அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவன்கிட்ட கேட்கிறார், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இங்க என்ன செய்யற இல்ல. இந்த 19 அதிகாரம் ரொம்ப நல்லா, அதை ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாத்தையும் வரிசையா நான் சொல்லல, சில காரியங்களை விட்டுடுறேன், எனக்கே தெரியுது. ஆனா விட வேண்டியது, ஏன்னா விடலைன்னா டைம் ரொம்ப ஆயிரும். அதுக்காக தான் இந்த அதிரடி தீர்க்கன். ஆனா அவனே இங்க பயந்து இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை என்கரேஜ் பண்றாரு. அழகா ஒன்னொன்னா சொல்றாரு பாருங்க. மெல்லிய அமர்ந்த சத்தம். அடிக்கடி நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். இந்த மாலை நேரத்திலும் நம்மிடத்திலே ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார், நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுறவர், அவர் பேசுகிற ஆண்டவர். அவருடைய வாய்ஸை நீங்க கேட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, கேட்டு பாருங்க. அற்புதமான ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மூலமாக பேசுகிறார். God speaks through scripture. God speaks through situations. சூழ்நிலைகள் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாய்ஸ் சத்தம் போட மாட்டாரு, அமர்ந்த சத்தம், அமைதியா இருக்கும். ஆனா நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்ல. சிச்சுவேஷன்ஸ் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மூலமாக, ஆண்டவருடைய ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம கேட்கிறோமான்றதுதான் ஒரு டார்க்கஸ்ட் பீரியட் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில. ஆனா அப்பதான் காட் இஸ் நியரஸ்ட். நல்லா கவனிங்க. லைஃப்ஸ் டார்க்கஸ்ட், இந்த மஞ்சள் கலர்ல போட்டிருக்க பாருங்க, லைஃப்ஸ் டார்க்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காட்ஸ் நியரஸ்ட். ஆண்டவர் உங்க நீ பக்கத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நீங்க ரொம்ப நெருக்கடியில இருக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு பயங்கர சிக்கல்கள் இருக்கிறதோ, எப்போ காரியங்கள் கைமீறி போகிறதோ, அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது மறந்து போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் நாட் அலோன். நீ தனியா இல்ல. அவன் சொல்றான், ஐயோ நான் ஒருத்தன் தனியா இருக்கேன், மீந்து போய் இருக்கிறேன் இல்ல, மீதியானவர்கள் 7000 பேர் இருக்கிறாங்க. பி என்கரேஜ்ட், பி என்கரேஜ். ஆண்டவர் அவனை என்கரேஜ் பண்றதை நம்ம பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேதான் உனக்கு இருக்குது, இன்னும் ஊழியம் இருக்குது. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இல்ல. அவன் நடந்ததை யோசித்து பார்த்தா 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்தியை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். ஒருவேளை பலவீனமா இந்த மாலை நேரத்துல யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். God can definitely strengthen you. Hallelujah. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற முடியும். இந்த ஒருவேளை இந்த எலியா அன்னைக்கு சொன்னா போதும் கர்த்தாவேன்னு சொன்னபடி அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்திருந்தாருன்னு வைங்க, அன்னைக்கே அவனுக்கு கதை முடிஞ்சிருக்கும்ல. ஆமா ஆமா போதும் விடு, நீ செத்து போயிருன்னு சொல்லி அவனுக்கு மரணத்தை கொடுத்திருந்தாருன்னா அவன் கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா அவனுடைய மரணமே இல்லாத ஒரு முடிவை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. என்லெஸ் ஹோப். கிறிஸ்தவ விசுவாசிக்கு என்லெஸ் ஹோப். மற்றவங்களுக்கு ஹோப்லெஸ் எண்ட், ஹோப்லெஸ் எண்ட். நமக்கு என்லெஸ் ஹோப். பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த எலியாவை கொண்டு போய் 2 ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். ஆசகேல் என்கிற ராஜாவையும் யெகூ என்கிற ராஜாவையும் அவன் அப்புறம் போய் அபிஷேகம் பண்ணுகிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு போய் அபிஷேகம் பண்ணு. அதுக்கப்புறம் தான் எலிசாவை அவன் உருவாக்குகிறான். பாருங்க, அடுத்த செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்புறம் தான் வருகிறது. இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு சொல்லுவோம், ஒரு நல்ல பாட்டு இல்ல, முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுல இந்த ஐக்கியத்துல இருக்கீங்களோ எனக்கு தெரியல. நான் இருக்கிறேன் நிச்சயமா. நான் அது மாதிரி முடிஞ்சதுன்னு நினைச்ச ஒரு ஆளு, முடிஞ்ச ஆளு இல்ல, அட்டாக் வந்து ஒரு காலத்துல படுத்த படுக்கையா இருந்த நாட்கள் உண்டு. எழும்ப முடியாதவனாய் தூக்கி விட்டாதான் எழும்ப முடியும், என்ன நடக்க கூடாது என்று சொன்ன ஒரு காலகட்டம் உண்டு. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவர். ஹல்லேலூயா. அவராலே முடியாது ஒன்றுமில்லை. ஒருவேளை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களதான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்து. ரீஓப்பனிங் காட். ஹல்லேலூயா. He reopens everything. திரும்பி திறந்து விடுவாரு. ரெஸ்டரேஷன் இல்ல,
காட்ஸ் ரெஸ்டரேட்டிவ் கேர், ஸ்லீப் அண்ட் ஃபுட் ரெண்டையும் அவனுக்கு கொடுத்தாரு. கொடுத்து அவனுக்கு நல்ல சத்துவத்தை கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் எலியா செய்த காரியங்கள் அற்புதமான காரியங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ரதத்துல, அக்கினி ரதத்துல எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் ஆச்சரியமானது இல்லையா? ஆண்டவர் அது எல்லாத்துலயும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் பாருங்க. அவன் சோர்ந்து போய் உடைஞ்சு போன நேரங்கள்ல, உடைதல் வரும் பொழுதெல்லாம் நம்ம மறந்து போக கூடாது. brokenness is a part of Christian life. உடைஞ்சு போனானா இவன் என்ன பண்றான்? ஹானஸ்ட்லி ஹோப்லெஸ்னஸ், லோன்லினஸ், தன்னுடைய நிலையை அவன் ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்றான். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரனுடைய சில சங்கீதங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கோபப்பட்டு, ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டே பேசுற மாதிரிலாம் இருக்கும். நான் கூட யோசிப்பேன், என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதை விரும்புகிறார். மனசுல இருக்கிறது அப்படியே அவர்கிட்ட கொட்டணும். அதான் ஜெபம். ஜெபம் என்பது என்ன? மனசுல இருக்கிற, இருதயத்துல இருக்கக்கூடியத அப்படியே கொட்டுவதுதான் ஜெபம். இத தாவீது ராஜா அழகா பண்றான். அதனாலதான் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கேயும் எலியா பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றான், தனிமையை சொல்றான். ஆண்டவர் அவனை தேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த புரோக்கன்னஸ் வரும்போது ஒண்ணு மறந்துடாதீங்க, புரோக்கன்னஸ் வருதுதான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்பதற்கு அர்த்தம். ஆண்டவர் இவனை பயன்படுத்தினார். இனஃப்னு சொன்னவனை, போதும் கர்த்தாவே என்று சொன்னவனை எழும்பி நடக்க வைக்கிறார், போய் அபிஷேகம் பண்ண வைக்கிறார், ஒரு ராஜாக்களை ஏற்படுத்த வைக்கிறார், அடுத்த தீர்க்கதரிசியை ஏற்படுத்த வைக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தருடைய வழி பெரிய வழி. ஹல்லேலூயா. அடுத்தது இந்த ரெண்டு பேரையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணலான்னு நான் யோசித்தேன். இந்த இ அண்ட் ஈன்னு போட்டிருக்கிறேன். இது வந்து எலியா அண்ட் எலிசா ரெண்டு பேரும். எலிசாவையும் மெதுவா நம்ம இப்போ பற்றி படிக்க ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும், சாண்ட்விச்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இடையில வருது ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தையும் சேர்த்து வச்சோன்னா நடு மையத்துல கடைசியில முதல் 1 ராஜாக்களுடைய கடைசியிலையும் 2 ராஜாக்களுடைய முதல் பகுதியும் இந்த எலியா எலிசா சரித்திரங்கள் நமக்கு தெரியும். அது 40%, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 40% இவர்களுடைய சரித்திரம் தான், எலியா எலிசா சரித்திரம் தான் இருக்கிறது. ராஜாக்கள் புஸ்தகத்துல 40% இவங்க சரித்திரம் தான் இருக்கிறது. மீதி 20 ராஜாக்களும் அடுத்த பர்சன்டேஜ்ல தான் வர்றாங்க. சோ அப்படி இருக்கிறது. இந்த 2 ராஜாக்களும் ஏற்பட்ட காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். 80 ஆண்டுகள் அங்க வார் நடக்குது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ் வார். 80 இயர்ஸ் வார் நடக்குது. பேட்டில்ஸ் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏன்னா அந்த ரெண்டும் பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? அந்த வடக்கு தெற்கு பிரிந்த பிறகு அங்க நிறைய பேட்டில்ஸ் வருது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ் பீஸ் வருகிறது. அது எப்போ? 1 ராஜாக்கள் 17 இருந்து 2 ராஜாக்கள் 10 வரைக்கும். அந்த பீரியட்ல இந்த எலியாவையும் எலிசாவையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 1 ராஜாக்கள் 17 தான் எலியா வருகிறார். எலியாவுடைய பிரவேசமே 1 ராஜாக்கள் 17 தான் இருக்கிறது. சோ இது நம்ம தெரிந்து கொண்டால் நல்லதுன்னு நினைச்சேன். இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் எலிசாவை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். எலியா உடைய பேருக்கு அர்த்தம் ஏல்னு வந்தாலே, எந்த இடத்துல ஏல் வந்தாலும் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏலோஹிம் உடைய ஷார்ட் ஃபார்ம். ஏலோஹிம் என்பது தேவன், கடவுள். புது மொழிபெயர்ப்புல கடவுள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல், எலோஹிம், அதை ஷார்ட்டா போடுறது ஏல். தானியேல், எசேக்கியேல், எல்லாம் ஏல். எந்த இடத்துல ஏல் வந்தாலும் அங்க அது கடவுள், எலோஹிம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரி எங்க யா வந்தாலும், யா, ஏசாயா, எரேமியா, யா எங்க வந்தாலும் யாவேயே குறிக்கிறது. காட், யாவே ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் அது தேவன், இது கர்த்தர். லார்ட், LORD கேபிட்டல்ல போட்டுருக்கோம். பைபிள்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல LORD கேபிட்டல்ல போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே யாவே என்கிற வார்த்தை, இந்த பெயரை குறிக்கிறது. சோ யா என்று பெயர் முடிஞ்சா அது வந்து யாவே என்கிறதை குறிக்கிறது. இப்போ எலியா என்பதுல மை காட் இஸ் யாவே, காட் இஸ் யாவே, மை காட் இஸ் யாவே, எல் ஐ யா. சோ மை காட் இஸ் யாவே, அதான் அர்த்தம். என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன் தான் கர்த்தர், ராஜாதி ராஜா, அவர்தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர், அற்புதமான பெயர். 2 முக்கியமான கடவுளுடைய பெயர்களும் சேர்ந்து இருக்கிறது. எலிஷா என்பது காட் சேவ்ஸ். எப்படி யோசுவா என்று சொல்றோம் இல்லையா? ஜீசஸ் சேவ்ஸ், யெஷுவா என்பதுல ரட்சிக்கிறவர் என்று சொல்றோம். அதேதான் எலிஷா. அதுல வந்து காட் என்று கட்டாயம் வரும். ஏன்னா ஏல்னு வந்தாலே காட் வரும். காட் சேவ்ஸ். சரி,
இது ரெண்டும் அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கருப்புல இங்க போட்டிருக்க ரெண்டு பேருடைய கொஞ்சம் சில வேறுபாடுகளை இங்க போட்டிருக்கிறேன். எலியா வந்து ஃபயரி ப்ராஃபெட் இல்ல, நம்ம இப்பதான் பார்த்தோம். நெருப்ப கொண்டாந்தவன், அதிரடி ஒரு தீர்க்கதரிசி. எங்க பார்த்தாலும் திடீர் திடீர்னு டப் டப்னு செய்வாரு. திடீர்னு போய் ராஜா கிட்ட போய் நிப்பாரு. வேண்டாங்கன்னு சொன்னா கூட இல்ல இல்ல நான் போய் நிக்கிறேன்னு சொல்லி போய் பேசுவார். அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஒரு தீர்க்கதரிசி எலியா. ஆனா எலிசா அப்படி இல்லை. ஒரு கம்பேஷனேட் கிரேஷியஸ், அவருடைய நடவடிக்கைகள்ல ரொம்ப கிரேசியஸா, ஒரு கோடாரி விழுந்தா கூட அதுக்கு கூட உதவி செய்யறது, சாதாரண தனி மனிதர்களுக்கு உதவி செய்வது. இவரு எலியா பாத்தீங்கன்னா பப்ளிக் மினிஸ்ட்ரி நிறைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு செஞ்சாரு. ஆனா எலிசா அந்த மாதிரி செய்யல. பர்சனல் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஊழியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் பயன்படுத்துவார் ஆண்டவர், எல்லாத்தையும் பயன்படுத்துவார்ல. இவன்ட்ட ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கிறோம். ஆனா இவன் கம்பேஷனேட். இது எலிசா வந்து கம்பேஷனேட், எலியா வந்து ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் இது ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்டேன். ஹி டிட் நாட் டைன்றத வந்து அது ராப்சருக்கு ஈக்குவலா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எலியா வந்து மரிக்கல, அக்னி ரதத்துல எடுத்துக்கொள்ளப்படுறது. அதாவது விசுவாசிகளுக்கு இரண்டு வகையான முடிவுகள் இருக்கிறது, மரணங்கள் இருக்கிறது. ஒண்ணு எடுத்துக்கொள்ளப்படுதல், அதான் ராப்சர். அது ஆண்டவர் வருகையில் நம்ம எல்லாரும் உயிரோட இருந்தோம்னா கட்டாயம் என்ன பண்ணப்படும், அப்புறம் எல்லாரும் ராப்சர். ஆனா எலிசாவுக்கு வந்து அப்படி நடக்கல. அவன் டிசீஸ் வந்து மரித்து போகிறான். ஆனா ஒரு காரியம் பாருங்க, அந்த மரித்து போன அந்த சடலத்தை கொண்டு போய் போடும் பொழுது அந்த எலும்பு பட்டு ஒரு ஆள் உயிரோட எழும்புறான். அது அந்த 13 அதிகாரம் 1 ராஜாக்கள் 13:20 வருகுதுன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு ராஜா, ஒரு மனிதன் எழும்புகிறான். அது எதை குறிக்கிறதுனா, நம்ம போன்ற மரணங்கள், நம்ம மரித்து போகிறவர்கள் எல்லாரும் கூட உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்படித்தானே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது அவரோடு கூட வருவாங்க. அதே நேரம் இங்கிருந்து கொஞ்சம் பேரு மரித்தவர்கள் கல்லறைகளிலிருந்து எழுப்புவார்கள் இல்ல. அது ஒரு ஆச்சரியம் தான். அதேதான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் ராப்சர் பண்ணப்படுகிறார், ஒருத்தர் உயிரோடு எழுப்பப்படுகிற ஒரு ஒரு காரியத்தை செய்கிறார். அது ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரெண்டு வகையான மரணங்கள் நம்ம எல்லாருக்கும், ஒண்ணு இயேசு கிறிஸ்து உயிரோடு, நம்ம ரெண்டு காரியம் நிச்சயம் நடக்க போகுது. ஒண்ணு இயேசு கிறிஸ்து வர போறார், அல்லது மரணம் நடக்க போகுது. இது ரெண்டுல ஒண்ணு நிச்சயமாய் முந்திக்கொள்ளும் இல்ல. மரணம், நம்முடைய மரணம் எல்லாரும் மறிக்க தான் போனோம். அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை. இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, வரப்போகிறது. ஏன்னா எல்லாம் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா ராப்சர், நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த எலியாவை போல, அல்லாவிட்டால் எலிசாவை போல நம்ம மரித்து உயிரோடு எழுப்பப்படுவோம். அதுவும் நடக்கும். அல்லேலூயா. ஒரு அடையாளமாக அது நடக்கிறது. அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். சரி, அடுத்தது இந்த இடத்துல நம்ம எலியா எலிசா ரெண்டு பேரும் எந்த ராஜாக்களுக்கு கீழே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த ராஜாக்களுடைய பேரை இங்க கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நீங்க ஜஸ்ட் குறிச்சு வச்சுக்கலாம், ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் இதை பார்த்து கொள்ளலாம். இப்போ எலியா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஆகாப் இருந்தது நமக்கு நல்லா தெரியும். ஆகாப், அதுக்கப்புறம் யோசபாத், அது 1 ராஜாக்கள் 22. எலிசா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நிறைய ராஜாக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா ஆண்டவர் எலிசாவை தான் அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய காரியங்கள்ல நான் பார்த்தேன், அவனை அதிகமாய் பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அவன் கேட்டான் இல்லையா, எனக்கு டபுள் போர்ஷன்ல ரெட்டிப்பாக ஆண்டவர் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று கேட்டான். அதே மாதிரி ஆண்டவர் அவனை அதிகமாய் பயன்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அகசியா காலத்துல இதெல்லாம் 2K போட்டாங்கன்னா 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2K1 அப்படி கே தான் போடுறேன். ராஜாக்கள் என்பதுக்கு கே, நாளாகமும் என்பதுக்கு சி. நீங்க அதை பார்த்துக்கலாம். என்ன புரியல, என்ன யாராவது புரியாம யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி எஸ்ன்னு போட்டா சாமுவேல், நம்ம எஸ்கேசி அதையே நம்ம பயன்படுத்துறோம். இங்க ஒரு 2 ராஜாக்கள் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அகசியா இருக்கிறார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எலிசாவும் இருக்கிறார். சோ எலிசா இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்து போடப்பட்டிருக்கிறது தான் இந்த ராஜாக்கள் யாரெல்லாம் இருக்கும்போது யாரு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலிசா எலியா தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள், ராஜாக்களோடு பயன்படுத்தப்படுகிறார்கள். இதுல ஒரு காரியம் என்னன்னா, அத்தாலியா, அத்தாலியா என்கிற ஒரே ஒரு ராணி. ராஜாக்கள் 20 ராஜாக்கள்ன்றதுல 19+1 ஒரு ராஜா வந்து ராணி தான் அத்தாலியா. அவர் தன்னையே ராணி ஆக்கி கொண்டது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய கட்டளைப்படி ராணி இல்லை, யூதர்களுக்கு ராணி என்கிற ஒரு இது கிடையாது. ஆனா இவன் தன்னையே ஏற்படுத்தி கொண்டு, அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம். தாவீதனுடைய வம்சத்தை கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று எல்லாரையும் கொண்டு போட்டாச்சு.
ஒரே ஒரு ஆள் தப்பு தான் இல்ல, உங்களுக்கு தெரியும் அது என்ன நிகழ்ச்சி எல்லாம் தெரியும். அப்போ ஒரு ஆள் தப்பு ஆண்டவர் விட மாட்டார் பாருங்க. அந்த அந்த லீனியேஜ், தாவீதுடைய அந்த அந்த வம்சம் அப்படியே வரணும்னு ஆண்டவருடைய சித்தம். அந்த ஆண்டவர் அப்படி அழகா அந்த நேரத்துல அத்தாலியா கிட்ட இருந்து ஒரு ஆளை தப்பு வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தொடர்ந்து அந்த யோவாசின் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ராஜாவாக இருந்ததும் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு நிறைய தடவை இந்த எலிசாவை நம்ம பார்க்கலாம். எலிசா வந்து அவன் சாப்பாத்தினுடைய மகன். இந்த ரைட் சைட்ல எலிசாவை பத்தி கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அவன் எலிசா சாப்பாத்தின் மகன். 1 ராஜாக்கள் 19:19. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:19. 1 ராஜாக்கள் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். தேங்க்யூ அக்கா. சால்வையை போடுறது இல்ல, எலிசா ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த 19ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில எலிசா உழுது கொண்டு ஹார்ட் ஒர்க்கிங்ல 12 ஏர் 12 ஏர் உழுத ஒரு விவசாயியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனையோ விதமான ஆட்களை தெரிந்து கொள்கிறார்ல. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டார்ல. ஆண்டவர் வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள்ல தெரிந்து. ஆனா நான் பார்த்தது எல்லாருமே ஒர்க்கிங்கா இருக்கும்போது நிறைய பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை, சோம்பேறிகளாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களை அல்ல, வேலை ஹார்ட் ஒர்க்கிங். இவன் ஹார்ட் ஒர்க்கிங் 12 ஏரை பூட்டி இவன் 12வது ஏர்னா அது என்ன அர்த்தம்னா அவன் தான் தலைவன், அவன் தான் நடத்துறான். லாஸ்ட்ல தான் அது அந்த ஏர் உழுகிறவர்கள் வழி நடத்துறதா. ஸோ இவன் ஒரு அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க், இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். அப்போ ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். அந்த இடத்துல சால்வை கொண்டு போய் போட்டான். அந்த சால்வை என்பது மயிர் உடைன்னு 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த எலியா போட்டிருந்த அந்த இது வருகிறது. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள, யாராவது வாசிக்க முடியுமா? அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். மயிர் உடையை தரித்து. இது வந்து எலியாவை பத்தி அந்த ராஜா கேட்கிறார், யாரை பார்த்தீங்க, எப்படி இருந்தான் அவன்? மயிர் உடையை தரித்து. அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இந்த மயிர் உடையை தரித்திருப்பார்கள். இது அவங்க வச்சிருக்கிற ஒரு ஒரு அடையாளம். தீர்க்கதரிசினா இந்த மயிர் உடை. பின்னால யோவானோ இதை வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். பின்னால மத்தேயு 17:10 எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலிசா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான் பாருங்க. அங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் 12 ஏர் பெரிய பணக்காரனா இருந்திருப்பான், நிறைய உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சொந்த பெற்றோருக்கு முத்தம் கொடுத்து விட்டு அவன் எலியாவோடு ஜஸ்ட் ஒரு கால், ஜஸ்ட் அ கால், இம்மீடியட்லி he goes. everything விட்டுட்டு போறான். he held nothing back. எல்லாத்தையும் அங்கேயே எரித்து, அவன் ஏர்களை கூட எரித்து அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே விருந்து செய்து சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவன் ஃபுல்லி டிபெண்டா எலியா கூட அவன் போகிறத நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்ல. அவருக்கு கம்ப்ளீட்டா எப்போ ஆண்டவருக்கு விருப்பம் என்னன்னா 100% இஸ் த ஒன்லி காட் அப்படின்னு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். God wants only one thing, that is everything அப்படின்னு சொல்லுவாங்க. God wants only one thing, that is everything. எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாதிரி இந்த எலிசா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வர்றாரு. அப்புறம் கடைசியிலையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பெர்சிஸ்டன்ஸ் இருக்குது. எலியா வந்து சொல்றான் எலிசா கிட்ட, நீ போயிருன்றான் 3 முறை சொல்றான். ஆனா அவன் போகல. எனக்கு ரெட்டிப்பான அந்த வரம் ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேண்டும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். அது வேற ஒண்ணும் இல்ல, அது சேஷ்ட புத்திர பாகம். அந்த காலத்துல யூத பாரம்பரியம் என்னன்னா முதல் மகனுக்கு 2 மடங்கு கொடுப்பாங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா முதல் மகனுக்கு 2, 5ஆ பிரிச்சு முதல் மகனுக்கு 2 கொடுத்துட்டு மீதி பேருக்கு 1 கொடுப்பாங்க. அந்த ரெட்டிப்பானது கேட்டது என்ன அர்த்தம்னா, நான் உங்களுடைய சக்சஸர், ஐ வாண்ட் டு பி யுவர் சக்சஸர், உங்களுடைய அடுத்த ஆளா நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்றது அர்த்தம். அதுதான் கேட்கிறான் ரெட்டிப்பான. அதே மாதிரி அவனுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க எலியா செய்த அற்புதங்கள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறேன். எலியாவின் அற்புதங்கள்
இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால இதை கொஞ்சம் நம்ம வேகமாகவே போகலாம். எலியா செய்த அற்புதங்கள்ல 7 அற்புதங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. 7 தான் முத்தாய்ப்பான அற்புதம். இது தவிர இருந்திருக்கலாம். சில வேதாரிகர்கள் நிறைய சொல்றாங்க. ஆனா நம்ம இதை எடுத்திருக்கிறோம். 7 அற்புதங்கள் இருக்கிறது. முக்கியமானது மழை பெய்யாதபடி நிறுத்துறது ஒண்ணு. அது 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறோம். 2வது இந்த எண்ணெயும் மாவும் இல்ல, விதவை அந்த பையன் நாங்க செத்து போக போறோம் அப்படின்னு, அதுவும் பாருங்க, இந்த முடிஞ்சிடுச்சு நினைக்கிறத ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்பதை ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியில நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இஸ் காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அவர் திரும்ப எழுப்புகிறவர். எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க செத்து போக போறோம்னு நினைச்சவங்க, அவங்க கிட்ட எண்ணெயும் மாவும் குறையாம இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவரால முடியாது ஒன்றுமில்லை. அப்புறம் பாருங்க, ரிசரக்ஷன் ஆஃப் த விடோஸ் சன். அந்த விடோவுடைய மகன் செத்து போன பொழுது அதையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வைக்கிறார். இந்த உயிரோடு எழுப்புற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன். இந்த எலியா எலிசா 2 பேரும் செய்யறாங்க. 2 பேரும் டச் பண்றாங்க பாருங்க. மேல செத்து போன பிணத்தின் மேல அவங்க மேல விழுறாங்க இல்ல. அத்த டச் இஸ் நெசசரி அப்படின்றத நான் தெரிந்து கொண்டேன். 2 பேரும் டச் பண்றாங்க. அதாவது இவங்க கிட்ட அந்த பவர் இருக்கிறது. அதை டச் பண்ணும் பொழுது உயிரோடு எழுப்பப்படுகிறார். தும்மல் போட்டு எழும்புறான் இல்ல. எலிசாவுடைய அந்த அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 7 முறை தும்மல் போட்டு அவனை எழுப்பினான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் என்பது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த நேரத்துல டச் வேண்டியிருக்கு. இன்னைக்கு கூட செத்து போயிருக்கிற மக்கள் இல்ல, நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் பாவத்துல செத்து போயிருக்கிறாங்க. தே நீட் டச். அதுதான் சொல்ல வர்றேன் நான். அதாவது there are so many people around us பாவத்திலே செத்து போய், அவங்க தப்பு செய்யறதே அவங்களுக்கு தெரியாம, எல்லாமே விழுந்து போய் உணர்வற்றவர்களா இல்ல, பாவத்தை தண்ணி போல குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு ஊழல், அவ்வளவு பாவங்கள் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சூழ இருக்கிறவங்க எல்லாம் பாவத்திலே மரித்து போயிருக்காங்க. அவங்கள உயிரோடு எழுப்புகிற ஊழியம் தான் நம்முடைய ஊழியம். எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? அவங்கள டச் பண்ணாம முடியாது இல்ல. we have to be concerned. அவங்களோட அன்பானது ஒரு டச், அது தேவை இருக்கிறது பாருங்க. இந்த டச் இல்லாம உயிரோடு எழுப்ப முடியாது. உயிரோடு எழுப்புகிற ஊழியம் தான் நான் அடிக்கடி யோசித்து பாக்குறது. மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் சொன்னாரு, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல. மனுஷர்களை பிடிக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறது கடல்ல உயிரோடு இருக்கிற மீனை வலை போட்டு பிடிச்சி எடுத்துட்டா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். மீன் பிடிச்சோம்னா கடல்ல இருந்து எடுத்தோம்னா செத்து போயிடும். உயிரோடு இருக்கிற மீனை சாகடிக்கிறது தான் மீன் பிடிக்கிற ஊழியம். ஆனா மனுஷரை பிடிக்கிற ஊழியம், செத்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம், இது நம்ம கையில இருக்குது. நீங்க எத்தனை பேர் உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. கொஞ்சம் யாரை டச் பண்ணி இருக்கிறீங்க, யாரை உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்க, யோசித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறேன். இது நான் பேசும்போது இது வர்றதுனால நான் உங்ககிட்ட அப்படியே நான் சொல்றேன், ஷேர் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, மீண்டும் மழை பெய்ய வைக்கிறார். அந்த 3 வருஷம் மீண்டும் மழை பெய்ய வைக்கிறது, அது ஒரு அற்புதம். அடுத்தது காலிங் ஃபயர் ஃப்ரம் ஹெவன். இதுதான் இது அந்த 50 சோல்ஜர்ஸ் பார்க்கும்பொழுது 2 முறை அவங்களை அழிக்கிறதுக்கு அந்த ஃபயர் ஃப்ரம் ஹெவன் அழிக்கிறது. அப்புறம் கடைசியா யோர்தானை பிரிக்கலாம்ல. இது நம்ம மோசே எல்லாம் செய்தது அதே மாதிரி இங்க யோர்தான், அங்க செங்கடலை பிரிக்கிறாரு இல்ல. அதே போல இங்க யோசுவா யோர்தானை பிரிக்கிறார். யோசுவாவும் ஒரு நேரம் தலைவராக இருக்கும் பொழுது யோர்தான் பிரிக்கிறது. இங்க எலியாவும் பிரிக்கிறார். எலிசா செய்த அற்புதங்களை பாருங்க. எலிசா எத்தனை அற்புதம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 அற்புதங்கள் இருக்கு. அப்போ எலியா செய்த அற்புதங்கள் 7, எலிசா செய்த அற்புதங்கள் 14. அப்போ நமக்கு தெரியுது டபுள் போர்ஷன் எல்லாத்துலயுமே டபுள் தான் கிடைக்குது என்று தெரிகிறது. இது எல்லா வேத அறிஞர்களும் இதை ஒத்துக்கொள்கிறாங்க. எலிசா நிச்சயமா எலியாவை விட அதிக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா சின்ன சின்ன அற்புதமா தெரியும், ஆனா அது நிறைய செய்திருக்கிறார். எலிசா செய்த அற்புதங்கள் இதுல 14, அங்க 7, இங்க 14. அதான் ஒரு பக்தன் எழுதும் போது இப்படி எழுதுறாரு, அவர் கவுண்ட் பண்ணிட்டே வந்தாரா, 13 தான் வந்துச்சு. அது 7, எலியா செய்தது 7, ஆனா எலிசா செய்தது 13 தான் வருது. என்ன 14 வரணுமே அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் என்னன்னா, அந்த அவன் செத்த போன பிறகு அவன் உயிரோட எழுப்புறான் பாருங்க. அதுதான் அது 14வது அற்புதம். இங்க கூட 14வது அற்புதம் அதுதான். டெட் மேன் ரைசஸ் பை த டச் ஆஃப் த போன்ஸ் ஆஃப் எலிசா. எலிசாவுடைய எலும்பு பட்டு ஒரு மனிதன் எழுப்புகிறான்.
அது ரெண்டு ராஜாக்கள் 13:21 அதை வாசிக்கிறேன். இந்த இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எலிசாவுடைய அற்புதங்கள் ஆச்சரியமான அற்புதங்களை ஆண்டவர் எலிசா மூலமாகவும் செய்யறார். எப்படி யோர்தானை எலியாவை கொண்டு பிரித்தாரோ அதே போல எலிசாவும் அதே மாதிரி செய்யறான். ஆனா என்ன சொல்றான்? எலியாவின் தேவன்ல எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அந்த பெரிய அந்த அந்த அதே அந்த அந்த சால்வையை அவன் புது புதுமொழி பெயர்ப்புல சால்வை என்று வருகிறது. அதை அடிக்கிறான். அடிச்சா யோர்தான் 2ஆக பிரிகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். தேங்க்யூ அக்கா. பாருங்க எவ்வளவு அழகா அதே இதை செய்யறான். என்னன்னா ஆண்டவர் இதுல காட்டுறாரு என்னன்னா எலியாவின் மேல இருந்த அதே ஆவி, அதே அதிகாரம், அதே பவர் எலிசாவின் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்ல சொல்ல போனா 2 மடங்கு ரெட்டிப்பான ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை காட்டுறாரு. வெளியே அங்கிருந்த மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்ல, எல்லாரும் அந்த 50 தீர்க்கதரிசியினுடைய அந்த பிள்ளைகள் அவங்கள இங்க அடிக்கடி நம்ம பாக்குறோம். அவங்க அங்க பார்க்கிறாங்க. எல்லாரும் முன்பாக இது நடக்கிறது. அப்புறம் நீ 3 வகையான அற்புதங்கள் அவர் செய்த அற்புதங்களை 3 வகையா இங்க பிரிக்கிறோம். மேல போட்டிருக்க ரெஸ்டோரேஷன், கம்பேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். சில வேளையில ஜட்ஜ்மெண்ட், இந்த கரடியால தாக்கப்படுகிறது, அது வந்து ஜட்ஜ்மெண்ட். அந்த இடத்துல அவர் சபிக்கிறார். அந்த மனிதர்கள் மொட்டை தலையா என்று சொல்லி கேலி பண்ணுகிறார். அது என்னன்னா இவரை கேலி பண்ணதுக்காக அவர் செய்யல. அது நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் அது என்ன இவரு நம்மள மாதிரி அவரும் கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது வந்து ஆண்டவரே அவர்கள் கேலி பண்ணி இருக்கிறார்கள். என்னன்னா மொட்டை தலையா என்று சொல்றதுல என்ன அர்த்தம்னா அவங்க எலியாவை அவங்க இது பண்ணிருக்காங்க. எலியா தான் அப்போதான் காணும். அவரு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அல்லவா. அதை அவங்க சொல்லி கேலி பண்ணுகிறார்கள். அதனாலதான் அவன் அவ்வளவு கோவப்பட்டிருக்கிறான். அந்த வேத அறிஞர்கள் அதை கிளியரா ஹீப்ரு பைபிள் இதுல போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த மொட்டை தலையான்றது எலியாவை அவர்கள் கேலி பண்ணுங்க. அப்போ எங்க ஆக்சுவலா கடவுள் மாதிரி தகப்பன் மாதிரி வைத்திருந்த எங்களுடைய ஆளை நீ கேலி பண்றியான்னு சொல்லிதான் அவர் அந்த இடத்துல சபிக்கிறார். அந்த கரடிகள் அவங்கள தாக்குகிறது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க எல்லாமே ரெஸ்டோரேஷன், மிராக்கிள்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். 3ஆம் அதிகாரத்துல வர்ற 4ஆம் அதிகாரத்துல வர்ற இதெல்லாம் ரெஸ்டோரேஷன் நிறைய வர்றது நம்ம பார்க்க முடியும். இந்த வெள்ளம் வர்றது மோவாபைட்ஸ்ல அவங்களுடைய இதை ஃபாயில் பண்றதுக்கு வெள்ளம் வர்றது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல அது வருகிறது. காற்றை காண மாட்டீர்கள், இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவேளை அடையாளமே இல்லாவிட்டாலும் அற்புதம் நடத்துவார் ஆண்டவர். எந்த அடையாளமும் இல்லை, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவர் எதுவுமே செய்யல. அப்படி யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க கூட தான் ஆண்டவர் பேசுறாரு. காற்றை காண மாட்டீங்கப்பா, மழையை காட்ட மாட்டீங்க, ஆனா எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். அது நிரம்புச்சா அப்படின்னு பார்த்தா நிரம்புச்சு இல்ல. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசிங்களா. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதனால் மோவாபியரை கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். 23 கர்த்தர் பாருங்க எப்படி ஒரு ஒரு வெற்றி பெறதுல நீங்க ஒரு 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 நோட் புக் எடுத்துக்கிட்டு எந்தெந்த யுத்தங்கள்லாம் நடந்துச்சு, அந்த யுத்தங்கள்ல எப்படி ஆண்டவர் வெற்றி பெற்றார், வெற்றி பெற்று கொடுத்தார் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மெத்தட் இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அவர் செய்யறது ஒவ்வொன்றுலயும் வித்தியாசமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டார். எதையுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்யறதுல அவர் வித்தியாசமாக செயல்படுகிற ஆண்டவர். இங்க பாருங்க, இந்த இந்த காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், அதே மாதிரி அங்க நிரம்புகிறது. அது வந்து ஆண்டவர் எப்படி இவங்க நினைச்ச மாதிரி இல்லை, வித்தியாசமாக அங்க நடக்கிறது.
அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி. நமக்கு தெரியும் அந்த விதவை எண்ணெய் நிரம்பிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நாளும் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வாங்க, அதை நிரப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப ஆழமாக அதை இது பண்ணல. ஆனா ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போறேன். சூனேமியால் அந்த குழந்தை பேரு அதுவும் தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மகனை உயிரோட எழுப்புறத அவங்க அந்த அம்மா கேட்கறாங்க. நான் கேட்கவே இல்லையே, நீங்க கொடுத்தீங்களே, அவன் செத்து போயிட்டானே, என்ன பண்றது, கொடுத்துட்டு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. ஆண்டவர் பாருங்க எப்படி எல்லாம் ஆண்டவர் மக்களை வழி நடத்துகிறார் என்று யோசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. தோல்விகளை கொண்டு வந்து, சாவுகளை, மரணங்களை, இழப்புகளை கொண்டு வந்து கூட அங்க அந்த பெண்மணிக்கு ஒரு அற்புதத்தை அங்க செய்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு நம்ம நினைச்சு பார்த்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். God has a miracle for every one of us. எல்லா விதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். அது மாதிரி இந்த சூப்ல, அந்த பாயசன்ல பியூரிஃபைடு பாய்சன் சூப் என்று பார்க்கிறோம். அது அந்த அற்புதம். அப்புறம் அப்பத்தை பெருக்கி பசி தீர்த்தல். ஒரு 20 அப்பம் தான் இருக்கு, 100 பேருக்கு கொடுக்கணும், என்ன பண்றது? அது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல வருது. 20 தான் இருக்குது, 100 பேர் இருக்காங்களே, எப்படி முடியும்? 5 அப்பம் 2 மீனா 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் அங்கே அதனுடைய ஒரு நிழலாட்டமாக ஒரு அற்புதத்தை அங்க செய்கிறார். ரொம்ப நல்லா நமக்கு தெரிந்த அற்புதம் நாகமான் தொழுநோய் சுகமாகிறது. அதுவும் ஆண்டவருங்க செய்யறது நமக்கு தெரியும். கடைசியில கேயாசிக்கு தொழுநோய் வர்றதும் ஒரு அற்புதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கோடாரி மிதக்க செய்தல், அப்புறம் பார்வையற்று போக செய்தல். இந்த அர்மேனியன்ஸ் அவங்கள பார்வை இழக்க செய்கிறார். அதே மாதிரி தன்னுடைய வேலைக்காரனுக்கு பார்வையை திறக்கிறாரு இல்ல, ஆண்டவரே அவன் பார்வை பெறட்டும் ஆண்டவரே என்று சொல்றாரு. அவன் பார்வை அப்பதான் அவனுக்கு தெரியுது எவ்வளவு பெரிய ஆர்மி எங்க கூட இருக்கிறாங்கன்றத அவன் தெரிந்து கொள்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா. அப்புறம் அதுலயும் உயிரோடு எழுப்புறதையும் வருகிறது. சரி, இதை தவிர இருக்க சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இதை ஷார்ட்டா நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இதுதான் முடிப்போம். இந்த எலியா எலிசாவை தவிர சில தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் போறாங்க. அனானி என்கிற தீர்க்கதரிசி. இந்த எல்லா 1 ராஜாக்கள் புத்தகத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா ஜஸ்ட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும். நிறைய நேரம் இதை நம்ம தள்ளிடுறோம், இதையும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசித்தேன். இது 2 நாளாகமம் 16:7 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அனானி என்ன செய்யறான்னா, அந்த இடத்துல யூதாவின் அரசன் ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் அரசன் பாஷாவுக்கும் யுத்தம். அப்போ என்ன செய்யறான், இந்த ஆசா எப்படியாவது கொஞ்சம் இது மாத்தணும்னு சொல்லி சீரியாவின் அரசன் பெனதாத்துக்கு பொக்கிஷங்களை கொடுத்து இஸ்ரவேலின் பாஷாவுடன் கொண்டிருந்த உடன்படிக்கை எடுத்துடணும்னு பாக்குறான். இந்த யூதா அரசன் ஆசா ட்ரை பண்றான். அவன் பண்றதை இவன் கேட்டுட்டு அனானி போய் கண்டிக்கிறான். பாருங்க, போய் அது எப்படி நீ செய்யலாம்? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:7. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு. போதும், நீ கடவுளை நம்பாம ஏன் சீரியா ராஜாவை போய் நம்புறியே? உனக்கும் பாஷாவுக்கும் சண்டை. அது 2 பேருமே சகோதரர்கள் தான், யூதாவும் இஸ்ரவேல். இந்த சண்டையில வேற ஒருத்தனை போய் நீ நம்புறியே அப்படின்றது எவ்வளவு ஒரு கண்டிப்பு வருது பாருங்க. Prophet disturbs the comforted and comforts the disturbed. அடுத்தது பார்க்கிறோம் செமையா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவர் பாருங்க ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்றாரு. இது எங்க வருது, ரெகோபியாம் அவன் வடக்கு பகுதியை பிடிச்சிடணும் எப்படியாதுன்னு சொல்லி 1,80,000 பேரை ரெடி பண்றான். 1,80,000 பேரை ரெடி பண்ணி வடக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அவங்களையும் பிடிச்சிடணும்னு சொல்லி அவன் ரெடி பண்ணி போற நேரம் இந்த செமையா போய் ஒரு பிரசங்கம் பண்றாரு. வேணாம், நீ செய்யாத, ஆண்டவர் சொல்றாரு வேண்டான்னு சொல்றாரு. அந்த 1,80,000 பேருடைய மனசையும் அவன் மாற்றுகிறத அங்க பாக்குறான். ஒரு சின்ன பிரசங்கம் 1,80,000 பேரை மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு சின்ன தீர்க்கதரிசியும் பயன்படுத்துகிறார், பெரிய தீர்க்கதரிசியும் பயன்படுத்துகிறார். அதான் நம்ம சொல்ல வரோம், பிரசங்கம் என்றால் அப்படி இருக்க வேண்டும்னு போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு பிரசங்கம் தான் இது. அதுக்கப்புறம் இந்த சேமையாவை பார்க்கவே இல்லை, வேதத்திலே எங்கேயும் இல்லை. ஆனா ஒரு பிரசங்கம் பண்ணாரு, ஆனா ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்னன்னா அப்படி இல்லைன்னா பெரிய சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையை தவிர்ப்பதற்கு இந்த செமையா போய் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இதை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அப்புறம் டைம் ஆகுறதுனால நான் முடிக்கிறேன். இப்போ எலியா எலிசா 2 பேரையும் நம்ம முடிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இது இது ஒரு டேபுலர் காலம். இது நம்ம அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். எல்லா ராஜாக்கள் எத்தனை இதுலதான் இந்த தீர்க்கதரிசிகளுடைய பேர் வருது. செமையா, அனானி, ரெண்டு தீர்க்கதரிசிகள். அவங்க எந்த காலகட்டத்துல இருந்தாங்க அப்படின்றது எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு டேபுலர் காலம் இருக்கிறது. இதை நீங்க அப்புறம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காட் இன்னைக்கு தெரிந்து கொள்கிற பாடம் என்னன்னா, காட் ரீஓபன்ஸ், காட் ரெயின்ஸ், காட் ரூல்ஸ். ஹல்லேலூயா. மிராக்கிள்ஸ் ஆர் யுவர்ஸ். மே மாதம் முதல் 2 தேதிகள்ல நம்ம இருக்கிறோம். மிராக்கிள்ஸ் ஆர் யுவர்ஸ். இதை நான் நிறைய நேரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் அற்புதங்களே செய்வார். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, எத்தனை அற்புதங்களை நம்ம பார்த்துட்டோம். இது ஒன்னொன்னா நம்ம சொல்ல போனா ஒவ்வொன்றையும் ஒரு பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல அற்புதங்களின் தேவன் என்பதை சொல்றார். வாழ்வில் எது நடந்தாலும் அவர் அறியாமல் நடக்கிறது இல்லை. அதனால எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த மாலை நேரத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி எலியாவை, எலிசாவை, சாதாரண மனிதர்களை, விவசாயி, சாதாரண மனிதர்கள், அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அது போல நம்மை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்ற வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த 43 ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், நடக்காத காரியங்கள், முடியாத காரியங்கள், சிலது முடிந்து விட்டதே என்று நினைக்கிறது அவர் ரீஓபன் பண்ணக்கூடிய ஆண்டவர். கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். God who reopens, God reigns, God rules. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.